ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை என முதல்வர் கூறிய கருத்து குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பதில் அளித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நௌஷத் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பல்வேறு கட்ட கோரிக்கைகளுக்கு பிறகு திமுக இசைவு காட்டிருக்குது. கூட்டணி குறித்து பேச குழு அமைச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்க தகுந்தது. ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டணியை பேசி முடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை உங்கள் கட்சி சாதனங்களை வைத்து வந்தாலும் கூட ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்பது கோரிக்கையாக முன் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாரு அது கிடையாதுன்னு. அப்படி பார்க்குறேன். இதை எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 17ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது, பத்திரிகையாளரிடம் கூட்டணி பற்றி பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் அகில இந்திய தலைமை தான் அதை முடிவு பண்ணணும். காங்கிரஸ் நிர்வாகிகள் எக்ஸ்தல பக்கத்தில் சமூக வலைதளங்களில் கருத்தை பதிவு பண்ணுறாங்க. கூட்டணிக்கு திமுக உள்ளிட்ட கட்சி விமர்சனம் செய்யுது. அப்படி பண்ணும்போது ஆகுமே நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அப்போ ராகுல் ஒரு கட்டளையிட்டு தான் பேசுகிறாங்களான்னு ஒரு கேள்வி முன்னுக்கிறாங்க. அகில இந்திய தலைமை யாரும் பேச சொல்லலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு குழு அமைச்சிருக்காங்க, ஐவர் குழு. அந்த ஐவர் குழு தான் பேசும் அதிகாரம் கொண்ட குழு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் கருத்தை சொல்கிறாங்க. சில கருத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த கருத்து சில பேரை பாதிக்க மாதிரி இருக்கக்கூடாது, கூட்டணிக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பார்வை. நான் மீண்டும் சொல்கிறேன். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை வழிகாட்டுதல் செஞ்சுருக்கு. கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். அவங்க முடிவு பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், வேறு நிர்வாகிகளாகட்டும், இதை பற்றி பொது வெளியில் பேச வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இல்லை இது போன்ற கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லை. ஒரு சலசலப்பு. இது ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எங்களுடைய கட்சிகள்லாம் ஜனநாயகத்தை உள்வாங்கிய கட்சி. அந்த சலசலப்பெலாம் உருவாக்குவது நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். தேங்க்யூ. தொடர்ந்து கூட்டணிக்குள் எந்த ஒரு சலசலப்பு இல்லை என்றும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மாலை முன்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுடன், செய்தியாளர் நௌஷாத். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை என முதல்வர் கூறிய கருத்து குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பதில் அளித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நௌஷத் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பல்வேறு கட்ட கோரிக்கைகளுக்கு பிறகு திமுக இசைவு காட்டிருக்குது. கூட்டணி குறித்து பேச குழு அமைச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்க தகுந்தது. ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டணியை பேசி முடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை உங்கள் கட்சி சாதனங்களை வைத்து வந்தாலும் கூட ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்பது கோரிக்கையாக முன் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாரு அது கிடையாதுன்னு. அப்படி பார்க்குறேன். இதை எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 17ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது, பத்திரிகையாளரிடம் கூட்டணி பற்றி பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் அகில இந்திய தலைமை தான் அதை முடிவு பண்ணணும். காங்கிரஸ் நிர்வாகிகள் எக்ஸ்தல பக்கத்தில் சமூக வலைதளங்களில் கருத்தை பதிவு பண்ணுறாங்க. கூட்டணிக்கு திமுக உள்ளிட்ட கட்சி விமர்சனம் செய்யுது. அப்படி பண்ணும்போது ஆகுமே நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அப்போ ராகுல் ஒரு கட்டளையிட்டு தான் பேசுகிறாங்களான்னு ஒரு கேள்வி முன்னுக்கிறாங்க. அகில இந்திய தலைமை யாரும் பேச சொல்லலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு குழு அமைச்சிருக்காங்க, ஐவர் குழு. அந்த ஐவர் குழு தான் பேசும் அதிகாரம் கொண்ட குழு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் கருத்தை சொல்கிறாங்க. சில கருத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த கருத்து சில பேரை பாதிக்க மாதிரி இருக்கக்கூடாது, கூட்டணிக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பார்வை. நான் மீண்டும் சொல்கிறேன். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை வழிகாட்டுதல் செஞ்சுருக்கு. கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். அவங்க முடிவு பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், வேறு நிர்வாகிகளாகட்டும், இதை பற்றி பொது வெளியில் பேச வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இல்லை இது போன்ற கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லை. ஒரு சலசலப்பு. இது ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எங்களுடைய கட்சிகள்லாம் ஜனநாயகத்தை உள்வாங்கிய கட்சி. அந்த சலசலப்பெலாம் உருவாக்குவது நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். தேங்க்யூ. தொடர்ந்து கூட்டணிக்குள் எந்த ஒரு சலசலப்பு இல்லை என்றும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மாலை முன்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுடன், செய்தியாளர் நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.